பின்னாடி பார்க்குறீங்களா, பனி படர்ந்த இமயமலை. பனி படர்ந்த மலைன்னு கேள்வி தான் பட்டிருக்கேன். லைஃப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வாழ்க்கையிலே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இமயமலை அடிவாரத்தில் அந்த பனி படர்ந்த மலையை பார்க்குறேன். வாழ்க்கையிலே லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். முன்னாடி அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது. நிறைய உள்ள வர்ற சவுண்ட், அந்த எக்ஸைட்டிங் தான் வருது. அந்த எக்ஸைட்மெண்ட் தான் அந்த நிறைய உள்ள ஊன்னு ஒரு சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்டு ஒன்றும் போல ஒரு எக்ஸைட்மெண்ட்டு கிடைக்குது. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எத்தனையோ மலைக்கு போயிருக்கேன். சபரிமலைக்கு போயிருக்கேன், சதுரகிரி மலைக்கு போயிருக்கேன், திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலை வந்து கிரிவலம் போயிருக்கேன். பட் மலை மேலே ஏறியிருக்கேன். ஒரு கொஞ்சம் தூரம் ஏறிட்டு ட்ராப் பண்ணிட்டேன். பட் இந்த மலை வந்து இமயமலை அடிவாரத்தில் இமயமலையே, அந்த பனி படர்ந்த இமயமலையை பார்த்துட்டேன். வாழ்க்கையிலே லைஃப்லே ஃபஸ்ட் டைம் அந்த கேதார்நாத் அருளோட அருள் எனக்கு கிடைச்சிருக்கு நினைக்கிறேன். ஐயா வர சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். வாடா என்னை வந்து பாடுறா அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். உத்தரவு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லுவாங்க. ஆஃப் மைண்டு தான் கிளம்புனேன். அங்கேருந்து கிளம்பும் போதே ஆஃப் மைண்டு, சரி கிளம்பலாமா வேணாமா, பெரிய ரிஸ்க் ஆச்சு, வெளில அடிச்சுட்டு போயிருமே, அப்படி இப்படிலாம் நிறைய யோசிச்சிருக்கேன். பட்டு ஆண்டவன் அருளால் நான் கும்புற ஐயப்பன், மீனாட்சி அம்மா, பாண்டிமுனி ஐயா, கேதார்நாத் அருளால் ஒரு அடிவாரத்துக்கு நான் அவரை தேடி வந்திருக்கேன். தேங்க்யூ.